ஓம் சக்தி, ஓம் பராசக்தி. எண்டிசை போற்றும் திருமயிலையில் ஒரு அற்புதமான திருத்தலம், அருள்மிகு முண்டக கன்னியம்மன் திருக்கோயில். இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகைக்கு உட்பட்ட திருக்கோயிலில் பல சக்திகள் நிறைந்திருக்கின்றன. ஆண்டுகள் கணக்கில் அல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த கோயில் சுயம்புவாக இங்கே எழுந்தருளியிருக்கிறது. தற்போது நிலையில் அடியேன் உள்ளே வருகின்ற நேரத்திலே உங்கள் இடதுபுறம் நாகம், உள்ளே வள்ளல் பெருமான், சுற்றி வருகின்ற நேரத்திலே ஒரு வேப்பமரம், அதன் கீழே பழைய திருக்கோயில், இந்த பக்கம் உற்சவர், 7 கன்னியர். இப்பொழுது உள்ளே செல்கிறோம். பொதுவாக ஆகம விதிகளின்படி சாக்தம், அம்பாளுக்கு சாக்தம் சமயம், கருவறையை படம் பிடித்து காட்டுதல் கூடாது, அது தவறு என்பதினாலே கருவறையில் இருக்கின்ற அம்மனை சொல்கிறேன். சுயம்புவாக தோன்றியதால் ஒரு பீடம் இருக்கும், அவ்வளவு பீடம். அதன் மேலே ஒரு கூம்பினது போல் ஒரு தாமரை இருக்கும். இதை நிர்மாலயம் எனப்படுகின்ற அபிஷேக நேரத்திலே பக்தர்கள் அற்புதமாக தரிசிக்கலாம். ஆனால் பக்தர்கள் அந்த உருவத்தை தரிசிக்க வேண்டுமென்றால் அனைவருமே இந்த திருக்கோயிலுக்கு வந்து அபிஷேகம் செய்து அம்பாளுடைய கருணையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், குளிர குளிர அவளுக்கு தருகின்ற தேன், பால், தயிர், எலுமிச்சம்பழம் பக்தர்களுடைய வாழ்க்கையை குளிர வைப்பவளவன். இது உள்ளே பீடம், இடது வலதாக துவாரபாலகர், பெண் உருவங்கள். இடது இருக்கின்ற துவாரபாலகர் திருக்கரத்திலே, அந்த பெண் உருவத்திலே இடது திருக்கரத்திலே தாமரை, வலது திருக்கரத்திலே இந்த பக்கம் ஒரு தாமரை. மேலே பார்த்தால் வன தேவதைகள் வானிலிருந்து இறங்கி பூமாலையுடன் வருகின்ற ஒரு அற்புதமான காட்சி. இவை அனைத்துமே கருவறையில் அமைந்திருக்கிறது. அம்மன் பின்புறம் இருப்பது ஒரு சிவலிங்கம், ஒரு சூலம். சற்றே மேலே பார்த்தால் 5 நாகங்கள். கருவறையில் இருக்கும் அம்மனுடைய விமானத்திலே 5 கலசங்கள். என்ன புரிகிறது? பஞ்சபூத தத்துவமே அந்த பராசக்தியிடம்தான் அமைந்திருக்கு. வெளியே பார்த்துவிட்டு உள்ளே போகின்ற நிலையில் அம்மன் சொல்கிறாள், வெளியேயும் நான் தான், உள்ளேயும் நான் தான் என்கிறார். ஆனால் மக்கள் அனைவரும் மா சக்தி இவள் இந்த முழுக்கும் திருமயிலைக்கும் திருவல்லிக்கேணி வரைக்கும், இந்த பக்கம் மந்தவெளி, அதற்கு புறம் எல்லாம் காவல் தெய்வமாக காத்து கொண்டிருக்கிறார். மற்றொரு அதிசயம், பஞ்சபூதம் தென்னங்கீட்டு. எத்தனையோ முறை பல பக்தர்கள் அம்மனுக்கு மூலஸ்தானத்திலே கட்டடம் கட்ட வேண்டும் என்று நினைத்தது தவறில்லை. ஆனால் ஆவேசமாக ஒருவர் மீது வந்து எனக்கு இந்த ஓலை குடிசையே போதும் என்று அசரீரி வாக்காக அம்மள் அருளியதை நாம் நினைவுபடுத்த வருகிறோம். இந்தோ இந்து சமய அறநிலையத்துறையில் இருந்திருக்கிறார்கள், இந்த பக்கம் அலுவலர்கள், அவர்களுக்கு எல்லா கதையும் தெரியும். அப்படி ஓலை குடிசிலே தன் ஏழ்மை நிலையிலே கூழ்வார்த்து கொண்டு இருக்கிறாள். என்ன காரணம்? மனிதன் செல்வந்தனாக இருக்கலாம், மனதில் ஏழையாக இருக்க வேண்டும். அம்மனிடம் அகங்காரம் செல்லாது, எதிர்மறை வினைகள் செல்லாது, பில்லி, சூனியம், மாந்திரிகம் இவை எதுவுமே செல்லாது. அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்கிறார் மாணிக்க வாசகர். அடியேன் அவள் அருளாலே அவள் தாள் வணங்கி. அவள் அருள் இருந்தால்தான், அந்த சக்தி தெய்வம் இருந்தால்தான் ஒவ்வொருவருக்கும் அருள் இருக்கும், நாம் நடமாட முடியும். உள்ளே பாருங்கள், அபிஷேகம் முடிந்த அந்த விழிகளை, முண்டக கன்னி, கன்னி என்றால் விழிகள், அங்கையற்கன்னி மீனாட்சி, அந்த அற்புதமான உருவங்களை வைக்கும்போது மேடி சிலிர்க்கிறது, மெய் வியர்க்கிறது. சாதாரணமாக தண்ணி, அதை அருந்தும் போது அனைத்து நோய்களும் நீங்கிவிடுகிறது. அடுத்து சாம்பல். நாம் எப்படியும் சாம்பலாக போகிறோம் என்பதற்கு ஒரு நினைவு. நாம் சாம்பலாவதற்கு முன்பு சாட்சாத் அந்த சக்தி தெய்வத்தின் பாதங்களில் அடியவை. அடுத்து எலுமிச்சம்பழம். அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு அதை வீட்டுக்கு எடுத்து சென்று வைத்தார் அனைத்து தோஷங்களும், ஏன் வாஸ்து தோஷம் கூட சரியாகிவிடும். ஆகையினால் சாம்பல், தீர்த்தம், மஞ்சள்,
எலுமிச்சம்பழம். அன்பான பக்தர்களே, ஆடி மாதம் அம்மனுக்கு ஏற்ற விழா எனினும் ஒவ்வொரு நாளும் இந்த அருள்மிகு முண்டகக்கண்ணி திருக்கோயில் திருவிழா தான். ஆடி மாதம் என்பது அல்ல, ஆடி பூரம் கொண்டாடுகிறார்கள், திருவாதிரை கொண்டாடுகிறார்கள், இங்கே பிரதோஷம் கொண்டாடுகிறார்கள். அம்மனுக்கு எல்லாமே ஒன்றுதான். ஏனென்றால் அவள் மூல பிரகிருதி. ஒரு சுருக்கமான விஷயம், கொற்றவை என்பது ஒரு பெண் தெய்வம். சிலப்பதிகாரம் சொல்கிறது, அந்த கொற்றவை நிலையிலிருந்து தான் அடியன் சுருக்கமாக சொல்லாவென்றால் எல்லா அம்மனும் வந்து விட்டது. மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், விசாலாட்சி அம்மன், நீலதயாட்சி அம்மன். இது அருள்மிகு முண்டகக்கண்ணி அம்மன் உங்கள் வாழ்வை தாமரை மலர்வு போல் மலர்ந்து அருள்வார். ஓம் சக்தி. வட்டும் முதல் வட்டும் அணுவட்டும் நுடைத்த இளம்படிய வட்டும் திரவு வட்டும் மொயினும் படல் வட்டும் வரும் வரம் உள்ள வட்டும் மறுவாட்டட வட்டிவம் எழை உலகமண்ட வட்டும் இன்பகுண்ட வட்டும் பகடத்தில் வட்டும் போதி திரைவட்டும் அபியம் டைத்தும் கண்டல் வட்டும் குழை வட்டும் நகை வட்டும் மக்கள் வட்டும் கிளிய வட்டும் வையம் புகழும் மனதில் வட்டும் வளைய மண்டாய் வட்டும் இந்த கண்ணையமைய வட்டி வட்டும். அற்புதமான முண்டகக்கண்ணி அம்மன் திருக்கோயிலில் இருக்கிற உற்சவர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கூட தனசேகர் அண்ணா இருக்காரு. அவர்கிட்ட நம்ம இந்த சாமி பற்றியும் சுவாமி இங்கே எப்படி வந்தாங்கன்றதை பற்றியும் கேட்கலாம். அம்பாள் சொல்லுங்க அண்ணா. இந்த அம்மாள் முண்டகக்கண்ணி அம்மன்னா தாமரை கன்னியம்மன் அர்த்தம். தாமரை கன்னியம்மன் பெயர் எப்படி வந்ததுன்னா, நம்ம குளம் இருந்தது தாமரை குளம், அதில் அம்பாள் சுயம்பா உருவானதுனால தாமரை மொட்டு மாதிரியே முகப்பு இருக்கும், உடம்புல சூழல் இயற்கையாகவே பதிச்சது இருக்கும். அது தாமரை குளத்துக்கு பின்னாடி ஒரு ஆலமரம் இருந்ததாக கூறப்படுகிறது. அதில் சர்ப்ப வழிபாடும் வந்திருக்கு அந்த காலத்துக்கு. அப்போது ஒரு நாள் அம்மன் தாமரை குளத்துக்கு சுயம்பா உருவாகி வந்திருக்காங்க. இங்கே கூரையாக இருக்கு இல்லையா? ஆமாம், அதை பற்றி சொல்ல முடியுமா? ஏன் அம்பாள் கூரையிலே இருக்காங்க, அந்த ஓலை கூரையிலே இருக்காங்க? அதுதான் நம்ம பின்னாடி சர்ப்ப வழிபாட்டுக்கு சொன்னோம் இல்லையா, கரெக்டாக அம்பாள் காலங்காலமாக கூரையில் தான் கூரை போட்டு தான் இது பண்ணியிருக்காங்க. சரி சரி. அது காலங்காலமாக அது இருக்கட்டும், அந்த காலங்காலமாக இந்த இது இருக்குது. அதுவும் இல்லாமல் பின்னாடி சர்ப்பம் இரவில் அம்பாளை வழிபட்ட போது ஐதீகம். இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. அந்த கூரையில் தான் அந்த சர்ப்பமும் வாழ்ந்துட்டுருக்கு. ஓஹோ, சரி சார். அதனால தான் அந்த கூரையை அம்பாள்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் கும்பாபிஷேகம் நடக்கும்போது உத்தரவு கேட்போம். அப்போ அம்பாள் அதுமாரி கொண்ட வேண்டாம் 2-3 வாட்டி நடந்தும் அது மாரியும் பண்ணியும் தடங்களாயிட்டு. சரி, பண்ண வழிய சரி. ஒவ்வொரு வாட்டி ஒரே நாளில் முடிக்கணும்னா சொல்கிறதா கேள்வி கொடுத்தாங்க. சரி. ஆனால் ஒரே நாளில் முடிக்க முடியாத காரியம் அது, ஃபுல்லாக கட்டணம் கட்டி முடிக்கிறது. அதனால் அம்மா கூரையிலே இருக்கட்டும், என் பையன் என் கூடயே இருக்கட்டும், ஆனால் விட்டுட்டு போகக்கூடாது. அப்போ அந்த மரம் இருந்தது பின்னாடி, அது 1960s ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த மரமும் ஃபைட் ஆகிட்டு. இப்போ கூரையில், ஆமாம், இந்த கூரையில் இருக்கிறது தான் அம்மன் பின்னாடியும் ஒரு புத்து வடிவாக சின்னதாக ஒரு சர்ப்பம் சன்னதி இருக்குது. ஆமாம் ஆமாம். அந்த சர்ப்பத்துக்கும் அம்பாளுக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்குது. ஓகே, ஆமாம். அதனால தான் இந்த கூரையில் கட்டணம் கட்டி சில்லெல்லாம் போடும்போது அதெல்லாம் இதுவாகிடும். சரி. இயற்கையை நம்ம அழிச்சிடக்கூடாது. சரி. இயற்கையாகவே அம்மன் கூடவே நம்ம பயணமாக இருக்காங்க. பஞ்சபூத தத்துவத்தில் அம்மா இருக்காங்க. இயற்கையோடய அம்மாவோட நம்ம பயணிக்கணுன்றதுனால. சரி. இந்த இங்கே வந்த பக்தர்கள் என்ன வழிபட்டா பிரார்த்தனை நிறைவேறுதுங்க? என்ன மாதிரியான பிரார்த்தனைகள்? இங்கே அம்மா போட்டு வருவாங்க. அம்மா போட்டு வரவங்க வேப்பிலை, மஞ்சள், தீர்த்தம் இது எல்லாமே குடிச்சு விடுவோம். அது ஒரு வாரத்தில் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கபிரவேசம் பண்ணுவாங்க. ஏதாவது உடம்புல வியாதி இருக்கோ, இல்லை அவங்களோட தெரிஞ்சவங்களுக்கு வியாதி இருக்கோ, அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அவன் அங்கபிரவேசம் பண்ண 48 நாள் மண்டலத்துக்கு அங்கபிரவேசம் பண்ண வேண்டிப்பாங்க. அது பண்ணும்போது அதுலேயே சரியாயிடும். ஏதோ பெரிய இந்த சில பாட்டிக்கெலாம் உடம்பு தெரியாமல் இருந்தவங்களாம் இப்போ நல்லபடியாக அம்பாவை வழிபட்டு போகிறாங்க. அந்த அளவுக்குலாம் அம்பாள் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அது இல்லாமல் தீர்த்தம் தான் இங்கே பிரசித்தி பட்டது. ஆமாம், தீர்த்தம். ஆமாம், அபிஷேகம் அப்புறமா அந்த கிடைக்கிற தீர்த்தம் தான் இங்கே எப்பவுமே அபிஷேகம் காலையில் 6 மணிலேருந்து 11:30 வரை அபிஷேகம் வந்துட்டே இருக்கும். சரி. அப்போது அபிஷேகம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுப்பாங்க. சரி. அந்த தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டோன்னா ஒரு நோயாக இருந்தாலும் நம்ம உடம்பை விட்டு விலகி போயிடும் அப்படின்றது ஒரு ஐடியா. அது நடந்துகிட்டு இருக்குது. இந்த தீர்த்தம் சாப்பிட்டோன்னா நம்ம சாப்பிடும் போதே நமக்கு தெரிஞ்சிடும்.
அப்புறம் அந்த மஞ்சள் கொடுப்பாங்க, அபிஷேக மஞ்சள். அந்த மஞ்சளை வாங்கி நம்ம வச்சுட்டு எந்த ஏதோ ஒரு பிரார்த்தனையோ வந்து போகணும்னு வச்சுக்கோங்க, அது கண்டிப்பாக வந்துடும். அந்த சாமி பிரசாதமாக இங்கே விபூதி இல்லாமல் இதில் சாம்பல் தான் கொடுக்குறோம். அதுக்கு என்ன காரணம் ஐயா? காலங்காலமாக சாம்பல் தான் உபயோக வந்து இப்போ அந்த வெள்ளையை தான் இப்போ கண்டுபிடிச்சது. அது காலங்காலமாக அது சாம்பல் தான். எந்த கோயில் பண்ணினாலும் அந்த வெள்ளை இருப்பான். அது வந்து என்னன்னு தெரியல. நம்ம கோயிலில் வந்து காலங்காலமாக இயற்கையாகவே அம்மாவில் வந்து ஓலையில் இருக்கிறதுனாலையும் இயற்கையான உபயோகி அதுதான் வந்து இங்கே பிரசாதமாகவும் கொடுக்கப்படும் அந்த மாவு. ஆமாம், அதுவும் இல்லாமல் அந்த பொங்கல் வைப்பாங்க. அம்மா வேண்டி ஏதாவது பிரார்த்தனை பண்ணி பொங்கல் வைப்பாங்க. அந்த பொங்கலில் வர சாம்பலை ஜலித்து வர பக்தர்கள்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஏன்னா அந்த அதில் வந்து எல்லாருக்கும் வியாதியெல்லாம் தீர்ந்துடும், அவங்க வேண்டியது நடக்கும். எல்லாருமே வந்து அதை வாங்கிட்டு பிரசாதமாக வாங்கிட்டு போய் இவருக்கெல்லாம் போய் வச்சுருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காலேருந்து வருவாங்க, நிறைய பக்தர்கள் வராங்க. அவங்க இருக்கிறவங்களாம் இங்கே குலதெய்வம் அம்மன். அவங்க என்ன பண்ணுவோம், வரும்போது அவங்க கொஞ்சம் சாம்பலை கொடுங்க, வீட்டில் எதுவுமே வச்சுக்கிறேன், அது ரொம்ப பிரசாதமாக இருக்குது அப்படிக்குள்ளே வச்சுருவோம். அற்புதமாக இருந்ததுங்க. முண்டகண்ணி அம்மன் கோயிலில் எல்லாரும் வந்து இந்த அம்பாவை வேண்டிக்கிட்டு தங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும் நம்ம வேண்டிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம்.